அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் மீல் மேக்கர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய சைஸ் செஞ்சுக்கோங்க. மீல் மேக்கர் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற விட்ருங்க. அது ஊறுற டைமில் 3 வரமிளகா 2 ஸ்பூன் மல்லி போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வறுக்கவெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி மாவு இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு 3/4 கப்பு, கடலை மாவு அதே போல் 3/4 கப் எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. சீரகப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிளகாய் இதை போட்டுக்கலாம். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி தயிர் சேர்க்கும்போது சோயா சங்க்ஸ் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி கையில் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் எண்ணெய் குடிக்கும், அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிட்டு நம்ம சோயா சங்க்ஸ் கழுவிட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்தோம்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மாதிரி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்ருங்க. 5 நிமிஷம் ஊறுற டைமில் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா பொரிக்கும்போது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச மீல் மேக்கர் எடுத்துகிட்டு இது மாதிரி உதுத்து போட்டிங்கன்னா இந்த மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். மீல் மேக்கர் எண்ணெயில் போடும்போது சுருங்கிரும். அந்த டைமில் நம்ம உப்பு அளவாக போட்டாலுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கலருக்கு வேணால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் பொடி தான் சேர்த்து பொரிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். பொடியும் அதே மாதிரி மிளகா பொடி மல்லிப்பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாக போட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பவுடராக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் காரமாக போனாலும் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொரிச்சு எடுத்துட்டேன். உள்ளே எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லா மீல் மேக்கரும் பொரிச்சு எடுத்தோம்னா அது ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி பெரிய சைஸ் மீல் மேக்கர் வச்சு கூட செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரச சாதம், பருப்பு குழம்பு, வத்த குழம்பு, தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம கடலை மாவு அரிசி மாவு 2 ஒன்றா போட்டு செய்யும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.